ஹே கைஸ், நான் உங்க விஜய் சத்யா. ஸோ இன்னைக்கு எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவின் விழிகள் அப்படின்ற ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவியை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பேரை கேட்குறப்பே வந்து டைட்டிலே செம்மையா இருக்கு. இரவின் விழிகள் அப்படின்னா வந்து செம்ம பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே போயிட்டு பார்த்தேன். இந்த படத்தை வந்து சிக்கல் ராஜேஷ் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கேஸ்டிங் வந்து அதாவது கன்னடாவில் வந்து பிங்காரா அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு அவார்ட் வாங்கின நீமா ரே தான் அதில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மகேந்திரன் வந்து இந்த படத்தில் ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லைங்க, நிழல்கள் ரவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முக்கியமான கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் ஜேர்னலில் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜேர்னல் வந்து நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச ஜேர்னலாக தான் இருக்கும். ஏன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய கிரைம்லாம் நடக்கும், இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சஸ்பென்ஸாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து படத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது படத்தோட ஒன்லைன் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவை பேஸ் பண்ணி தான் வந்து படம் எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கிரைம் சீன் வந்து நடக்குது. ஸோ அதை பார்க்குறப்ப ஐயோ படம் செம்ம பயங்கரமாக இருக்கும் போலே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஆரம்பத்திலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சைக்கோ த்ரில்லர் அப்படின்னாலே வந்து ஏதாச்சும் கிரைம் சீன் நடக்கும். ஸோ அது செம்ம பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒரு சைக்கோ வந்து கொலை பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போவாங்க. பட் இந்த படத்துலையும் அதே மாதிரி ஸ்டார்டிங் வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து கொலை பண்ணுறாரு. அது ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாரு. அதை பார்க்குறப்ப என்ன இவ்வளோ இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பயமாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஹைப்பை வந்து அந்த ஒரு சீனோட நிறுத்திட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய சீன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த யூடியூப் செலிபிரிட்டிஸாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து இன்ஸ்டா செலிபிரிட்டி, யூடியூப் செலிபிரிட்டி அந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறது, ரீல்ஸ் எடுத்து போடுறது, கண்டென்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல பார்க்கறதெல்லாம் கண்டென்ட் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்க்குறப்போ வந்து அப்பியரன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்குலாம் வந்து எப்படி ஆள் கிடைப்பாங்களா, ஸோ என்ன பார்க்க நீ இப்படி இருக்க, நீ எல்லாம் இப்படி செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பார்த்து கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல தான் அவரை வந்து அந்த கேரக்டர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவருமே வந்து ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ற மாதிரி, எனக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து இருப்பாரு. பட் இருந்தாலுமே அவர் வந்து கண்டென்ட் போட்டுட்டு ரொம்ப ஃபேமஸா, அதாவது சினிமாவில் நடிச்ச செலிபிரிட்டிஸ் தெரியும். இப்போ மோஸ்ட்லி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், அதே மாதிரி யூடியூப் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து இவங்களும் வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப என்னப்பா இது வந்து ஒரு கிரைம் சீனா வந்து காமிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்து அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து இருந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே இவங்களுக்கு ஏதோ நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கெஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வந்து நடக்கும். அதாவது அந்த சைக்கோ வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து கடத்திடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் வந்து கதை. எதுக்காக அவர் வந்து எல்லாத்தையும் கொலை பண்றாரு, இவங்களை எதுக்காக கடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சஸ்பென்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்ததா செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் வந்து அதாவது இந்த சோஷியல் மீடியால அதிகமாக வந்து கண்டென்ட்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல. அதாவது ஒரு வேலிடான ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ற மாதிரி கண்டென்ட்டாக இருந்தால் ஓகே. பட் இப்போ வரக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை யூடியூப்ல வந்து கண்டென்ட்டுக்காகவே வேணும்னே சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நிறைய தப்பான வீடியோஸ் போட்டுமே வந்து பிரபலமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிதான் இங்கே நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஸ்கூல் படிக்கிறவங்க வரைக்குமே அதிகமாக வந்து இந்த ரீல்ஸ் மோகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடுறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த மீனிங்லாம் பார்க்குறப்ப வந்து நமக்கே என்னடா அது மீனிங் இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும். பட் அதை வந்து குழந்தைங்களாம் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி வந்து இன்ஸ்டானால இன்ஃப்ளூயன்சஸ் ஆகி நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல சோஷியல் மெசேஜை செகண்ட் ஹாஃப்ல வந்து டேரக்டர் வச்சிருக்காரு. ஸோ அதை பார்க்குறப்போ ஓகே இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அதே மாதிரி இது வந்து நிறைய பேருக்கு வந்து சேரக்கூடிய ஒரு மெசேஜ் தான். முக்கியமாக வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் குழந்தைங்களா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு. ஸோ படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கதையை சொல்லலாம். ஓகே இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கதை, நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதையை ரொம்ப நீட்டாக எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பட் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் கிரைம் த்ரில்லர் மாதிரி காமிச்சிட்டு கிரைம் சீன்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும். ஒருவேளை இந்த பேய் படத்தெல்லாம் பார்க்குறப்ப ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் ஏற்றுவாங்களே. ஸோ அப்படி ஏற்றிட்டு டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு போனது வந்து ரொம்ப லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இன்னொரு விஷயம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு பெரிய படமாக எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை சாங்ஸாக இருக்கட்டும், இந்த இடத்துலாம் எதுக்காக பாட்டு வருது அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்கிற அளவுக்கு தேவையே இல்லாத நிறைய இடங்கள்ல வந்து சாங்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த இடத்துல இது தேவையே கிடையாதேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக நிறைய டைலாக்ஸ், அதாவது இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நிறைய டைலாக் மீம்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே வந்து அங்கங்கே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து என்னது இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு
நிறைய டயலாக்ஸ் அண்ட் நிறைய சாங்ஸ் அது எல்லாமே தேவையில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை இன்னும் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எடுத்திருக்கலாம். ஸோ எடுத்திருந்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்போ வந்து ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இப்படி தான் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் ஃபுல்லாக படத்தை வந்து அதுக்காக நம்ம உட்காந்து பார்க்கணும்ல. செகண்ட் ஹாஃப் அந்த ஸ்டோரி சொல்கிற வரைக்குமே நம்ம படத்தை பொறுமையாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கணும். பட் அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னும் சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம், ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிகிறப்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாதிரி. ஸோ அவரை பார்க்குறப்போ ஓகே இவங்க தான் வந்து கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பேசணும் அப்படின்றக்காக நிறைய இடங்களில் டைலாக்ஸ் பேசுகிறாங்களோ அப்படின்னு, இவங்க நடிக்கிறாங்கப்பா அப்படின்றது நமக்கே வந்து தெரியும். ஓகே இவங்க நடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில படங்கள்லாம் பார்க்குறப்போ வந்து நம்மளே வந்து கனெக்ட் பண்ணிப்போம். அது அந்த படத்தில் ஏதோ நம்ம ட்ராவல் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்காம வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல கதை, நிறைய பேத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கதை, முக்கியமாக ஒரு சோஷியல் மெசேஜை ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்றதா பர்சனலாக என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் இந்த இரவின் விழிகள் படம் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.